பெருவெள்ளம் சூழ்ந்த போது கிணற்றின் அவசியம் என்ன? ஆத்மாவை அறிந்த ஞானிக்கு வேதத்தின் அவசியம் என்ன? ஹரி ஓம். இந்த பாடலுக்குள் செல்வதற்கு முன்னால் சென்ற பாடலில் கூறிய கருத்தின் தொடர்ச்சியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சென்ற பாடலில் 3 விஷயங்களை பகவான் பேசினார். 1. ஆன்மீக சாதகனின் உள்ளத்தில் புலன் இன்ப வேட்கை இருக்கக்கூடாது. 2வதாக உள்ளத்தில் விருப்பு வெறுப்பு இன்றி நடுநிலையில் இருக்க வேண்டும். 3வதாக தனக்கு தேவை என்று எதையும் தேடி அடையாது, ஏற்கனவே அடைந்திருப்பதை காப்பதற்காக முயற்சி செய்யாது, இறைவன்பால் தன்னை ஒப்படைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு சாதகன் தனது வாழ்வில் நடைமுறைப்படுத்தினானோ அப்படிப்பட்டவனை பற்றி இந்த பாடலில் கூறுகின்றார். இந்த பாடலில் திருஷ்டாந்தம், தார்ஷ்டாந்தம் என்று 2 கூறுகிறார். திருஷ்டாந்தம் என்றால் உவமை, தார்ஷ்டாந்தம் என்றால் உபமேயம். அதாவது உவமானம் என்றால் இங்கே பகவான் சுட்டி காட்டுவது மழை நன்கு பெய்து எங்கும் நல்ல நீரின் வெள்ளக்காடாக தேங்கி நிற்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிணற்று நீரின் அவசியம் ஏதுமில்லை. இதுதான் பகவான் கூறுகின்ற திருஷ்டாந்தம், அதாவது உபமானம். தார்ஷ்டாந்தம், உபமேயம் என்னவென்றால், சென்ற பாடலில் கூறியபடி வாழ்ந்து இறைவனில் நிலை நின்று இறை தன்மையை தன்னுள் உணர்ந்த ஒரு பக்தன், ஒரு ஞானிக்கு 4 வேதங்கள் அவசியமில்லை. வேதங்கள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த பரம்பொருளை அடைந்து விட்டவனுக்கு வேதத்தின் தேவை என்ன? எங்கும் நீர் நிறைந்திருக்கும் பொழுது கிணற்றை தேடி சென்று நீர் எடுத்து அவன் புழக்கத்திற்கு வைத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆம், பட்ட படிப்பு முடித்தவனுக்கு 10வது வாய்ப்பாட்டு, 10ஆம் கணக்கு வாய்ப்பாட்டின் புஸ்தகத்தின் அவசியம் ஏதுமில்லை என்பதைத்தான் இந்த பாடலில் பகவான் சுட்டிக்காட்டுகின்றார். ஆக இறைநிலையை அடைந்தவனுக்கு வேதங்கள், உபனிஷத்துக்கள், பிரகரண கிரந்தங்கள் அவசியமில்லை என்கின்றார். ஹரி ஓம்.